நாம் இனி ஒருபோதும் தாங்கமடையாத படிக்கும், குறைவுபடாத படிக்கும், எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணருமானவர் சிலுவையிலே தாகத்தோடு தொங்கினாரா? இஸ்ரவேலின் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் வருது, பாபிலோனுக்கு நீங்க எல்லாம் சிறைப்பட்டு போக போறீங்கன்னு. இதை கேட்ட இஸ்ரவேலின் பிரபுக்கள் சிதேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த எரேமியா இப்படி எல்லாம் சொல்றாரு, நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் இந்த எரேமியாவை பிடித்து, அது தண்ணீர் இல்லாத உளையான ஒரு துறவா இருந்துச்சு, அதுக்குள்ளார அவர் இறக்குனாங்க, அவர் அதுல அமிழ்ந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தை நிமித்தமாய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே போட்டு மரணத்திற்கு நேராய் அவரை நடத்தினாங்க. அதே போலதான் ஜீவ வார்த்தையானவர், தேவ வார்த்தை, அவர் தேவனா இருந்தார், அந்த வார்த்தை தேவனானவர், வார்த்தையின் மூலமாய் உலகத்தை உண்டாக்கினவர். ஆனா உலகமும் அவரை அறியல. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சமாரியா ஊர் வழியா போகிறார், டயர்டாகிறார், அவர் தாகத்துக்கு தான் சொல்லி அங்க தண்ணீர் மொண்டு கொள்ள வந்ததான ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்டாங்க அவர் கேட்கிறார். அவங்க ஒரு சரியான நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவர் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கறதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மா பாவத்தின் தாகத்தினால அதை யாராலும் குவென்ச் பண்ணவே முடியாது. சிலருடைய அந்த இந்த உலகத்தில், உலகம், மாம்சம், பிசாசு, இவர்கள் கொடுக்கிற அந்த தாகத்துக்கு எல்லையே இல்லை. இந்த உலகத்தோடைய சின்ஃபுல் டிசையர்ஸ், இந்த உலகத்தோடைய வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு வீடு இருந்தா 10 வீடு வேணும். சோ ஆண்டவர் அந்த அம்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் அங்க குவென்ச் பண்றாரு, ஆவிக்குரிய தாகத்தை அந்த இடத்துல அவரு தீர்த்து வைக்கிறார். சோ அந்த அம்மா அவ்வளவு மோசமாய் வந்த ஒரு அம்மா அந்த ஊருக்கு ஒரு சுவிசேஷகியாய் அவங்க திரும்பி போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பலவிதமான தாகங்கள், நிஜமான தண்ணீர் தாகம், அடுத்து உலகத்தின் மேல் இருக்கிற தாகம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் சாப்பாட்டுக்காக சண்டை போட்டாங்கல்ல, அந்த ஒரு தாகம், உலக தாகம். அடுத்தது இச்சையின் மதவெறி பிடித்து வேதம் சொல்லாததெல்லாம் கண்டதையும் பண்ணிட்டு இருக்கிற மதவெறியர்கள், அது ஒரு தாகம். அடுத்து இந்த உலகத்துல குறைவு, எல்லாம் குறைவு, பட்டினி, தாகம், நிர்வாணம், இது கர்த்தருடைய சாபத்தினால வருகிற ஒரு தாகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் தாகமா இருந்தார்? நாம் எதுலையும் குறைவுபடாத படிக்கு, இந்த மாதிரி உலகம், பிசாசு, மாம்சத்தினால் உண்டாகிற எந்த இச்சையின் தாகமும் நமக்கு வராத படிக்கு இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஒரே தாகம் பாவிகள் மனம் திரும்பணும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்லி இன்றைக்கு ஓப்பனா அவர் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் வைக்கிறார். கடைசி நாட்களில் இருக்கிற நாம் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலத்துல இருக்கிறோமா? தயவாய் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய எங்க நம்ம வசனம் கேட்டாலும் சரி, இல்ல நம்ம அதை பிரசங்கிக்கிறவர்களாகவோ கை கொள்கிறவர்களாகவோ இருந்தாலும் சரி, வேதத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து எல்லாவற்றையும் நிதானித்து நாம் அறிந்து கொள்ள கடவோம். கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் தாகம் என் விருப்பங்களை மாற்றி இருக்கிறதா? இல்ல இன்னும் நான் உலக ஆசை, பண ஆசை, பாவ ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஜெபிப்போம். எனது உணர்வுகளை கூட தூய்மையாய் மாற்ற சிலுவையில் நாவரண்டு தாகத்தால் எனக்காக மறித்தீரேன். ஆண்டவரே, எனது ஆசை, விருப்பம், தாகம் எல்லாம் உமது வார்த்தைக்கு அடுத்ததா இருக்கட்டும். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.